ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வீக்குக்கான வீக்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுறதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன், அது வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக் போட்டதுனால. விம் ஜெல் கொஞ்சம் யூஸ் பண்ணி லைட்டாக தொடச்சி விட்டு அப்புறம் க்ளீனான தண்ணியில் தொடச்சிட்டோம்னா நல்லா கேஸோட ஸ்டவ் வந்து பளபளன்னு இருக்கும். இதே போல் நீங்களும் விம் ஜெல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ஸ்டே வந்து வீடு க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனால டைம் ஆகிடும். அதனால் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளான ராகி மால்ட்டு தான் செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 2 கல்லுப்பு போட்டு அது நல்லா கொதி வரும்போது நம்ம ராகி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோடு ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா தண்ணி வந்து இது நல்லா வெந்து வரணும். மாவு நல்லா திக்காகிடும். இப்போ தண்ணியாக இருக்கிறது நல்லா திக்காகிடும் பாருங்கள். ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும், நல்லா வெந்து வந்துடும். ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிச்சிக்கலாம். இந்த ராகி மால்ட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து அண்ட் ஹெல்த்தியும் கூட. அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு சாதம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணுறேன். சாதத்தில் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பேனில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அவரைக்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா சுண்டினதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது பெஸ்ட்டு பொரியல். பார்த்திங்கன்னா அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக நான் வந்து நல்லா விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெள்ளையாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் புளியும் கல்லுப்பும் ஆட் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா ஒயிட்டாக இருக்கும் விளக்கெல்லாம். இப்போ வந்து அப்படியே நம்ம விளக்கெல்லாம் பொட்டு வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரமாக இருக்கும்போது விளக்கு எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்களை நல்லா தொடச்சி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து மாறாது. இல்லைனா அந்த தண்ணி இருக்க இடத்துல கருப்பாகிடும். பாத்திரம் அந்த ஆயில் பிசுக்கெலாம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சபீனா பவுட்ரே நல்ல ஒரு க்ளீன் பண்ணும். சபீனா பவுடர் தான் நான் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் சுத்தமாக போயிடும். பிசுப்பே இருக்காது. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சிட்டோம்னா நம்ம வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கமோ அப்போ வந்து எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரைடே பூஜை பண்ணுறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ராகி மால்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் வந்து இன்னொரு மெத்தடில் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ராகியை முளைக்கட்டியோ இல்லை அப்படியோ நல்லா அரைச்சிட்டு வந்து அதை வந்து ஒரு காட்டன் கிளாத் இருக்குது இல்லைங்களா, நல்லா ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தில் நம்ம வந்து லைட்டாக ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு அதில் வந்து அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா ரொம்ப நைஸ் பவுட்ராக வந்து வரும். அது பார்த்திங்கன்னா செர்லாக் மாதிரியே இருக்கும். குழந்தைங்களுக்கு செர்லாக் கொடுக்குற மாதிரியே அந்த பவுடர் வரும். அந்த பவுடரை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ராகி மால்ட் செஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து ராகியை வந்து பால் எடுத்தும் பண்ணுறாங்க. அது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்.
எல்லாமே பாத்திரம் போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லிக்கு நம்ம வந்து எவ்வளோ அரிசி ஊற வைக்கிறோன்ற அளவுகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரேஷன் அரிசி தான். நான் புழுங்கல் அரிசி 2 டம்ளர் ஃபுல்லாக 2 டம்ளர் எடுத்துப்பேன். பச்சரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தட்டி எடுத்துக்கணும். அடுத்து அதே டம்ளரில் நம்ம 1 டம்ளர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துக்க போகிறேன். நைட்டு வந்து ஒரு 10 o'clock மேலே நான் அரிசி ஊற வச்சுருவேன். இப்போ அதில் அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா வெள்ளையாக கழுவும் போது வெள்ளையாக வரணும், இட்லியும் நல்லா வெள்ளையாக வரணுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணி கழுவிட்டோம்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். மறுநாள் காலையில் உளுந்து வந்து ஊற வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜைக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து உளுந்து அரிசியை அரைச்சி வச்சுப்பேன். காலையில் எழுந்த உடனே மாவு அரைக்கிறதுக்காக நல்லா கழுவி அதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மாவை பொறுமையாக அரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும், இட்லி இல்லை தோசை. சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.